அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் மண்டலம் 17இன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் பாபுராஜா அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் சதீஷ்குமார் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் டேவிட் ராஜ் அவர்களையும் மற்றும் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களையும் மற்றும் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் பொருளாளர் ரொட்டேரியன் டேவிட் ராஜ் அவர்கள். வாசிக்கலாமா சார்? வாசிக்கலாம். அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் காலை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகின் நட்புணர்வு, நல்லுணர்வு, அன்பும் அமைதி, அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்த்தும் மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் பொருளாளர் அவர்களுக்கு, டேவிட் ராஜ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறை வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலை சீக்கிரம் நிகழ்வில் இணைந்து எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் ஆர். குணபாலன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 17 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாபுராஜா அவர்களுக்கும், எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர், முகத்துக்கு உண்டான வர்ம சிகிச்சையை தொடர்ந்து அளித்து வரும் முத்து மாதேஸ்வரி மேடம் அவர்களையும், முகத்துக்கு உண்டான வர்ம சிகிச்சை செய்முறையை நமக்கு இன்று வகுப்படுத்த இருக்கும் நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வரும் லட்சுமி மத்திய பிரதேசம் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று, நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1009வது நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவக்கி வைப்பதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்துக் கொடுத்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் நாச்சியார் கோயில் லேம்ப் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலமுருகன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்பல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை.
சின்மயி முத்திரை. உம், ஆதி முத்திரை. உம், வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் நீட்டிக்கிறோம். கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3. நல்லா ரைட் லெக்க மடக்கி நீட்டுறோம். 1 2 3 4. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். சந்திர வணக்க பயிற்சி. கால் ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். கைகள் நேரா இருக்கு. மூச்சு இழுத்துட்டே கைகளை மேல கொண்டு வாங்க. கைகள் வணக்க முத்திரை வச்சு குதிக்காலம் நல்லா மேல உயர்த்தி எவ்வளவு ஹைட்டா மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாடாசன நிலைக்கு வந்துருங்க. இரண்டு, அப்படியே ரைட் சைடு பக்கவாட்டுல கோணாசன நிலை. மூன்றாவது நிலை லெப்ட் சைடு. நான்காவது நிலை ரைட் லெக் எடுத்து வி ஷேப்ல வச்சு நல்லா இடுப்ப கீழே இறக்கி நிறுத்தோம். நடராஜாசன நிலை. ஐந்தாவது நிலை கால் முட்டிய ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு அப்படியே ரைட் ஹேண்டு ரைட் லெக் டச் பண்ணுங்க. கால் முட்டி ரெண்டும் நேரா இருக்கணும். ஆறாவது நிலை லெப்ட் ஹேண்டையும் கொண்டு வந்து ரைட் லெக்லயே டச் பண்ணி கால் முட்டியில தலையை டச் பண்ணுங்க. ஆறாவது நிலை ரைட் லெக் நல்லா மடக்கி பேக் பெண்டிங். எட்டாவது நிலை ரைட் லெக் மேல உட்கார்ந்து வணக்கம் வச்சது.
9வது நிலை. லெஃப்ட் லெக் மேல உட்கார்றோம். 10வது நிலை. லெஃப்ட் லெக்கை டச் பண்ணி நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி பேக் ஹேண்டிங். இடுப்பை நல்லா கீழே இறக்கி பேக் ஹேண்டிங் பண்ணணும். பதினொன்றாவது நிலை. பன்னிரெண்டாவது நிலை. ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வந்துருங்க. கால் முட்டி ரெண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். பதிமூன்றாவது நிலை. பதினான்காவது நிலை. ரைட் லெக் எடுத்து வச்சுட்டு ரைட் சைடு கோணாசனம். அப்படியே லெஃப்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்து தாடாசன நிலை. 16வது நிலை. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. வக்ராசனம். லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிடணும். ரைட் ஹேண்டு நம்முடைய முதுகு துண்டை நேர் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்பணும். ரைட் சைடு திரும்பி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. லெஃப்ட் லெக் எடுத்து வச்சுக்கிறோம். ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி போகும். நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. மூச்சல் தொடும்போது எப்பவுமே முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு மூச்சல் தொடுங்க. சிறப்பு. பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யுங்க. கால் நேரா நீட்டிக்கிறோம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கோங்க. கால் பாதத்துக்கு பயிற்சி கொடுக்கறதுனா இந்த காலை கொஞ்சம் முன்னாடி இழுத்து பிடிக்கிறதுக்கு வசதியா வச்சுக்கிறோம். நல்லா வட்டமா சுத்துறோம். அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. அப்படியே நல்லா வயிற்று பகுதியை ஒட்டி குதிக்கால் அப்படி வச்சு கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நல்லா தரையில் டச் பண்ணி அப்படியே எடுத்து நல்லா ஜஸ்ட் ஒரு டச் பண்ணி காலை டச் பண்ணுங்க.
1 2 3 4 அடுத்து இந்த முழங்கால பிடிச்சுக்கோங்க. முழங்கால் நல்லா வட்டமா வர மாதிரி சுத்துங்க. 1 2 3 ஆப்போசிட் சுத்துங்க. 1 2 3 அடுத்து கால் நேரா நீட்டிக்குங்க. லெஃப்ட் லெக் 1 நல்லா வட்டமா சுத்துங்க பாதத்தை. 1 2 3 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 நல்லா குதிக்கால் எடுத்து ஒட்டி வச்சுட்டு கால் முட்டி பிடிச்சு நல்லா இலக்கப்படுத்திக்கோங்க. அப்படியே காலை மடக்கி தாடையை டச் பண்ணுங்க. 1 2 3 4 ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. மடக்கி டச் பண்ண போதெல்லாம் முதுக வளைச்சு கொண்டு வந்து தலையை கொண்டு வரக்கூடாது. நல்லா முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சு அப்படியே டச் பண்ணிக்கூடாது. தலையை மட்டும்தான் கீழே கொண்டு வரணும். கால் முழங்கால பிடிச்சு நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 கால் நேரம் நீட்டிக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கால் பாதத்தை இப்படி நல்லா பிடிச்சுக்கோங்க. 2 கை உள்ள விட்டு பிடிச்சு நல்லா தாளாட்டம் மாதிரி. 1 2 3 நல்லா அப்படி தள்ளி பின் சைடு நல்லா தள்ளுங்க. இப்படி ரைட் லெக் கீழே வச்சாலும் லெஃப்ட் லெக் எடுத்து மேல 1 2 3 4 நல்லா மேல் நோக்கி உயர்த்துங்க. 1 2 3 4 ரைட் லெக் நல்லா தூக்கணும். 1 2 3 ஓய்வு. 2 கையெல்லாம் காலையை நேரா நீட்டிக்கிறோம். கால்கள் நல்லா இலக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு தொடங்க. ஜான்சிராசனம். லெஃப்ட் லெக் மடக்கி வச்சுட்டு ரைட் லெக் நீட்டிக்கங்க. நல்லா மூச்சிடுங்க. ரைட் லெக் நல்லா பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலைக்கு வந்து வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு விட்டே மேல வாங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ரைட் லெக் மடக்கி வச்சு லெஃப்ட் லெக் நீட்டிக்கணும். அப்படியே மூச்சு விட்டே மேல வாங்க. லெஃப்ட் சைடு திரும்பி கால் பேர் அப்படிங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு தலைக்கீழ கொண்டு போய் டச் பண்ணுங்க.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஒன்றாக மூச்சு விடுங்க. ரெண்டு காலையும் நேரம் வச்சுக்கிறோம். பச்சிமுத்தாசனம். மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வா. மூச்சு விட்டுட்டு அப்படியே மெதுவா கீழே வாங்க. கால் பெருவரில் பிடிச்சிட்டு நல்லா மூச்சுலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டு உடம்பு இலக்கமா வச்சுட்டு தலை கீழே கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவு கீழே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. பொது தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு தொடங்க. அடுத்த சக்கராசனம். காலை பிடிச்சிருங்க. இடுப்பு நல்லா மூட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பவனமுத்தாசனம். கால் மடக்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. மூச்சு விடுங்க. சக்கராசனம் போட விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுட்டு செய்யுங்க. காலை பிடிச்சுக்கிறோம். இடுப்பு நல்லா மேல தூக்குறோம். கை அப்படியே பின்னாடி வைக்கிறோம். கையை காலும் ஒட்டுக்க பேலன்ஸ் பண்ணி அப்படியே மேல தூக்குறீங்க. மெதுவா சோறு கீழே வச்சு கீழே இருக்கணும். அவசரப்பட்டு தலையை கொண்டு கீழே அடிச்சிடக்கூடாது. கவனமா செய்யணும். குழந்தைங்க பாருங்க அழகா செய்யறாங்க. கையில பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குமா. வெரி குட். சிறப்பாக செஞ்சுட்டாங்க 2 பேரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். காலமடை டச் பண்ணிருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வெரி குட். அப்படியே எழுந்துச்சு பாருங்க. நன்றாக மூச்சு பாருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கபாலபதி பெருவல் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8 9 10. ஓய்வு. மோதிர விரல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. 2 கையிலும் சின்ன முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மூச்சு நன்றாக உள்ள இழுத்து வெளிவிடுங்க. 1 பெருவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு இழுத்து அடிப்படை வணக்கம் செஞ்சோம் இல்லைங்களா? ஆ ஊ இம் பயிற்சி. அந்த பயிற்சியை நல்லா ஒரு முறை சொல்லணும். சின்மத்திர வச்சு ஆ மூச்சு இழுத்து ஆ சொல்லுங்க. ஆ சின்ன முத்திரை. ஓ ஆதிமுத்திரை இம். அப்படியே கைகளை விரிச்சு ஆனந்த முத்திரை வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு உள்ளதுங்க. மெதுவாக மூச்சு காட்ட விடுங்க. ஆழ்ந்து மூச்சை மெதுவாக இழுங்க. மெதுவாக வெளிவிடுங்க. கோவின் மயிரொன்றை எடுத்து கூறது 100 மேவிய கூறினை 1000 ஆக்கினால் ஆவியின் கூறு 100,000 என்ற திருமந்திரத்தின் சொல்லிற்கிணங்க நாம் நம்முடைய ஒவ்வொரு அணுக்களுக்கும் திசுக்களுக்கும் நன்றாக உயிர்காற்று சென்றடைய கவனமாகவும் அமைதியாகவும் நம் உடலை வைத்து நன்றாக பிரபஞ்சத்தை உணர்ந்து
மூச்சு காற்றை சுவாசிக்கும் பொழுது உங்க உடலுக்கு எந்த இடத்துக்கு காற்று தேவையோ, எந்த இடத்துக்கு ஆற்றல் தேவையோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக உறுதியாக ஆற்றல் கிடைக்கும். சிறப்பாக நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்து உடலையும் மனதையும் நல்ல அழகாக வைத்துக்கொண்டு அறிவில் தலை தோங்குவோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் ஒரு தெளிவாகவும் நமக்கு ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை. அதற்கு முன்பாக ஒரு தகவல். இன்னைக்கு வந்து வர்ம சிகிச்சை நமக்கு லட்சுமி அம்மா கொடுக்க போறாங்க. முத்துமாரீஸ்வரி மேடம் அவங்க மேற்பார்வையில் இன்னைக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அதற்கு அனைவரும் ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுங்க. நம்ம அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு டீஸ்பூனும் எடுத்து வச்சுங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் இயற்கையாக புளியல் பொடி, இயற்கை ஃபேஸ் பேக்கு, இயற்கை ஸ்க்ரப் பவுடர் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஏன் இயற்கையா தயாரிக்கணும்? அதான் கடையில கிடைக்கிறதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னீங்கன்னா, கடையில விற்கிற அனைத்துமே கெமிக்கல்ஸ். அது உடம்பு கெடுதல். அதோட முக்கியம், அந்த சோப்பு, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு குளிக்கும் பொழுது அந்த தண்ணி பாத்ரூம்ல இருந்து வெளியே போகுது இல்லைங்களா, அது நிலத்துல பட்டா நிலத்துக்கு ஆபத்து, செடியில பட்டா செடிக்கு ஆபத்து, இப்படி பல்வேறு ஆபத்து இருக்கு. அப்ப நம்ம இயற்கையான மூலிகை பொடியில குளிக்கும் பொழுது, குளியல் பொடியில குளிக்கும் பொழுது அந்த தண்ணி வெளியே போகும் பொழுது நிலத்துக்கும் நல்லது, செடி கொடிகளுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் எடுத்து எழுதிக்கிங்க. நிறைய பொருள் சொல்லுவேன். ஒரு 22 மூலிகை பொருள் சொல்லுவேன். அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதை தனியா காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4 பொருள் சொல்லுறேன். இத தனியா அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேவைப்படும் பொழுது 2ஐயும் கலக்கணும். அது ஏன் 4, அது ஏன் 22, ஏன் இப்படி பிரிச்சு வைக்கிறோங்கிறத சொல்றேன். அதாவது இந்த 22 பொருளும் வண்டு வராத பொருள், இந்த 4 பொருள் வண்டு வர பொருள். அப்ப இந்த 22 பொருளையும் அரைச்சு வச்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். ஒரு 4 பொருள் சொல்ல போறேன் இல்லையா, இது அப்பப்போ அரைச்சு அதுல சேர்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல பொடி எப்படி தயார் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு அப்புறமா சொல்றேன். மொத்தம் 22 பொருள் சொல்றேன், அதை எழுதிக்கிங்க. 1 துளசி, 2 திருநீற்று பச்சிலை, 3 ஆவாரம்பூ, 4 செம்பருத்தி பூ, 5 நாட்டு ரோஜா, 6 மகிழம்பூ, 7 விலாமிச்சை வேர், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். 8 வெட்டி வேர், 9 கஸ்தூரி மஞ்சள், 10 சாமந்தி பூ, 11 வேப்பம்பூ, 12 பூலான் கிழங்கு, 13 கோரைக்கிழங்கு, 14 மருகு கிழங்கு, 15 மறிக்கொழுந்து, 16 வேப்ப இலை, 17 வசம்பு, 18 ஆரஞ்சு தோல், 19 கார்போக அரிசி, 20 நன்னாரி, 21 சந்தனம், சந்தனம்னா ஒரிஜினல் சந்தனத்தை அரைச்சது, 22 முல்தானி மருந்து. இந்த 22 பொருளையும் நீங்க நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிட்டு வந்து வெயில்ல
காய வச்சு அதை அரைச்சு ஒரு பவுடர் மாதிரி வச்சுக்கணும். இந்த பவுடர் மூலிகை பவுடர் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இப்ப இன்னொரு 4 பொருள் சொல்றேன். இப்ப இந்த 22 பொருளை மட்டுமே அரைச்சு உடம்புல போட்டு குளிச்சு ஃபேஸ்க்கு போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். ஆனா எல்லாம் மூலிகையா இருக்கு. சில பேர்த்துக்கு ஒத்து வராது, சில பேர்த்துக்கு புண்ணு வந்துடும், சில பேர்த்துக்கு அது ஹெவியா தாங்காது. அப்ப நம்ம வழக்கமா நம்ம குளிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? பாசிப்பயிறு, கோதுமை, வெள்ளை சோளம், வெந்தயம். பாசிப்பயிறு, கோதுமை, வெள்ளை சோளம், வெந்தயம். இந்த 4 பொருளை வாங்கிட்டு வந்து தனியா அரைச்சு வச்சுக்கணும். அளவு அதை நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கணும். நீங்க முன்ன பின்ன நீங்களா பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி 22 பொருளையும் அரைச்சு ஒரு பவுடர், இந்த 4 பொருளை அரைச்ச ஒரு பவுடர், ரெண்டையும் இது சம அளவா கலக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். இதுக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாது, ஃபார்முலா எல்லாம் கிடையாது. அவங்க வச்சுக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதை கலந்துட்டு இந்த பவுடரை நம்ம உடம்புக்கு போட்டு குளிக்கலாம். குளியல் பவுடரா பயன்படுத்தலாம். அதே சமயத்துல ஃபேஸ் பேக்கா பயன்படுத்தலாம். ஸ்க்ரப் பவுடர் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ இந்த 22 பொருள் அரைச்சு வச்சிருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் நிறைய அரைச்சு வச்சுக்கணும். ஏன்னா அது நிறைய 22 பொருள் நீங்க வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை. இந்த 4 பொருள் ஈஸியா அரைச்சிடலாம். அப்ப இந்த 22 பொருளை நிறைய அரைச்சு வச்சுட்டு இந்த 4 பொருள் அப்பப்போ அரைச்சு இதுல கலந்துக்கிட்டீங்கன்னா வண்டு வராம இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இப்ப பவுடர் ரெடி. இது என்ன பண்ணலாம்னா உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கலாம். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்குமே மூலிகை குளியல் பொடி அருமையானது, இயற்கையானது, சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது, ரொம்ப நல்லது. அடுத்து ஃபேஸ் பேக். இது எப்படி பயன்படுத்தலாம்னா கொஞ்சம் பவுடர் எடுத்துட்டு ஒண்ணு தயிர், இல்ல பால், இல்லைன்னா தக்காளி சாறு, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு கலந்துட்டு முகம் ஃபுல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் காத்து இருந்து அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம். இது ஃபேஸ் பேக்கா பயன்படும். பாருங்க, இப்ப நான் சொன்னது வந்து இது ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுதான் சரியானது, இதுதான் கரெக்ட், இது குளிச்சாகணும் அப்படி சொல்ல வரல. மூலிகை குளியல் பொடி அப்படின்னு ஊர்ல 500 பேர் 500 விதமா சொல்றாங்க. இது நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை உங்க தாத்தா பாட்டி பயன்படுத்திட்டு இருந்ததை பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதை கேட்டுட்டு நீங்களே மூலிகை பொடி தயாரிக்கலாம். இப்படி மூலிகை பொடி தயாரிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த வெளிநாட்டு கெமிக்கல் பொருள் எல்லாம் வியாபாரம் தடைப்படுது. சந்தோஷம். நம்ம அவங்கள விற்க வேண்டாம் சொல்றதை விட வாங்காம இருந்தா போதும். ரெண்டாவது, நாமளா ஒரு பொருளை தயாரிக்கும் பொழுது ஜாலியா இருக்குங்க. அது ஒரு கலை, அது ஒரு சந்தோஷம். அப்புறம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், நோயெல்லாம் வராது. அடுத்தது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சொல்லிக் கொடுத்தா என்ன ஆகும்? அவங்க சந்தோஷமா வாழ்த்துவாங்க, சார் நல்லா இருப்பா அப்படிம்பாங்க. அப்புறம் இது வியாபாரமா பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் தயாரிச்சு நோட்டீஸ் அடிச்சு உரெல்லாம் கொடுத்து எங்ககிட்ட இந்த மாதிரி மூலிகை பொடி கிடைக்குது, வாங்கி பயன்படுத்துங்க, இந்த கெமிக்கல்லாம் வாங்காதீங்க, சோப்பெல்லாம் வாங்காதீங்க, சோப் போட்டு குடிச்சா எல்லா வியாதி வரும். ஏன்னா சோப்புல பாமாயில் கழிவான ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அதுக்கு நம்ம போட்டு குளிக்காமே இருக்கலாம். இது கொஞ்சம் கம்மன்னு வாசரிக்கும், நல்லா இருக்கும், ஃபேஸ் பேக் நல்லா இருக்கும். எனவே நாம இனிமேல் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை கற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் நாம் மீண்டும் சுயசார்பு வாழ்க்கைக்கு தயாராக முடியும். இனிமேல் இந்த உலகத்துல ஒண்ணுதாங்க பாக்கி இருக்கு. நாமெல்லாம் மீண்டும் பழைய மாதிரி வாழ்றதுதான் பாக்கி இருக்கு. முதல்ல நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், அப்புறம் கெட்டு இப்போ குட்டிச்சோர் ஆயிட்டோம். மறுபடியும் சரி பண்ணணும்னா ஒவ்வொரு பொருளையும், நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் மீண்டும் தாத்தா பாட்டி பயன்படுத்துற மாதிரி மீண்டும் அதை கத்துக்கிட்டு மாத்தினா மட்டும்தான் நாம் இனிமேல் ஆரோக்கியமாவும் இருக்க முடியும், எக்கனாமிக்கலா, அதாவது பண செலவு கம்மியா இருக்க முடியும். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு. கணக்கு போட்டு பார்த்தா நீங்க சாப்பிட்ற மருந்து மாத்திரையை விட இது கம்மியா தான் இருக்கும். ஏங்க, ஒரு ஆப்ரேஷனு, ஒரு நோய் அப்படின்னா 5000 10,000 அப்படியே எடுத்து கொடுக்குறீங்களே, இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆகுமா? 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கலாம். எனவே இனிமேல் மூலிகை குளியல் பொடியை, ஃபேஸ் பேக்கை, ஸ்க்ரப் பவுடரை பயன்படுத்துங்கள். நாம் மீண்டும் சுயசார்பு வாழ்க்கைக்கு தயாராகும். செழிக்கட்டும் விவசாயம், ஈடுபடட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்று நமக்கு குளியல் பொடியை இயற்கை முறையில் எப்படி தயார் பண்ண முடியும் என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீரல் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முகத்துக்குண்டான வறுமை சிகிச்சை. என்னடா இது முகத்துக்குண்டான வறுமை சிகிச்சை தான் மேடம் சொல்லிட்டாங்களே, திரும்பி அந்த கிளாஸ் அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம செஷன்ல தொடர்ந்து அ பயணித்துட்டு இருக்கும் லக்ஷ்மி, அதாவது மத்திய பிரதேசம் எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து இன்னைக்கு அந்த முகத்துக்கு உண்டான வறுமை சிகிச்சை வந்து நமக்கு கத்துக் குடுக்க போறாங்க. அந்த நிகழ்ச்சியில கத்துக்கிட்டத வந்து இன்னைக்கு வந்து நமக்கு கத்துக் குடுக்க போறாங்க. ஈஸ்வரி மேடம், முத்துமாரீஸ்வரி மேடம் வந்து நிகழ்ச்சியில இருந்துட்டு அவங்க மேடம் அன்மியூட் பண்ணீங்க. முத்துமாரீஸ் மேடம் மேடம் வந்து அவங்க நிகழ்ச்சியில இருந்துட்டு, அது வழிநடத்தி இன்னைக்கு சிறப்பா நிகழ்ச்சிய குடுக்க போறாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக முகத்துக்குண்டான வறுமை சிகிச்சை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களையும், லட்சுமி மேடம் அவர்களையும் அன்புடன் வரவேற்று, இன்றைய நிகழ்வில் நமக்கு அ முகத்துக்குண்டான வறுமை சிகிச்சை என்று நமக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பயணித்த லட்சுமி மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களையும் அவர்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் கூறி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலச்சக்கர குறிப்பில் இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். சோ எல்லாருமே ரெகுலரா கிளாஸ் பண்றீங்க. கொஞ்சம் வீடியோ எல்லாரும் ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா தான் நீங்க செய்யறத ஃபுல்லா பாக்குறோம். இன்னைக்கு ஆக்சுவலா கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நானேவும் செல்ஃபா உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நம்ம கிளாஸ்ல வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணி எங்களுக்கு நல்லா இருக்குன்னு கொடுத்திருக்கிற வியூ யார் இருக்கீங்களோ அவங்கள வச்சு நாங்க இன்னைக்கு டெமோ காமிக்க போறோம். இப்ப நான் சொல்றேன், அவங்க செய்வாங்க. சோ நீங்க பார்த்துட்டு நீங்க செய்யணும். அப்ப நீங்க செய்யறது வந்து கரெக்டா இருக்காங்கிறத நாங்க செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா செய்யற விஷயம் ப்ராப்பரா பண்ணணும், தப்பா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் நாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம். சோ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுட்டு லட்சுமி மேம் பண்ணுவாங்க. நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையில மோதிரம், வளையல்ஸ் எல்லாம் போடுறவங்க, பிரேஸ்லெட் போட்டிருக்கவங்க கொஞ்சம் கழட்டிக்கோங்க. ஏன்னா ஃபேஸ்க்கு வந்து நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் வந்து ஃபேஸ்க்கு வந்து பண்றது வந்து எக்ஸசைஸ், ஃபேஸ் எக்ஸசைஸ் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய தண்ணிய வந்து வாயில ஊத்திட்டு நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். வாட்டர் எக்ஸசைஸ். அடுத்து டீஸ்பூன் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு டைமிங் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து 6:15 சொல்றது 6:15 ஆயிரும். ஸோ நம்ம 6:30க்குள்ள கம்பல்சரியா நம்ம கிளாஸ் முடிச்சாகணும். அதனால நம்ம டைமிங் 15 மினிட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால ஃபாஸ்டா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஏன்னா ரெகுலரா நான் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். என்னை பத்தின இன்ட்ரோ டாக் நிறைய பேருக்கு தெரியதான் செய்யும். நான் புதுசா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் சொல்ற ஒரே விஷயம், எல்லாரும் தயவு செய்து வீடியோஸ்ல வந்து உட்காந்துருங்க. வீடியோ ஓபன் பண்ணிருங்க. வீடியோ இல்லாம ஆஃப் வீடியோல கேட்காதீங்க. அப்படி கேட்கறதா இருந்தா கேளுங்க, ஆனா செய்யாதீங்க. வீடியோஸ்க்கு என்னைக்கு வரீங்களோ அன்னைக்குங்க நீங்க பிராக்டிஸ்க்குள்ள வாங்க தயவு செய்து. லட்சுமி நாங்க மேடம் கொடுக்குற நீங்க அன்மியூட் ரெக்கார்டிங் பண்ணீங்க. செய்யாதீங்க. அந்நேரம் உங்களுக்கு எதுனா கரெக்ஷன் பண்றதுக்கு நாங்க இருக்க மாட்டோம். ஒன் டைமாவது எங்கிட்ட டைரக்டா நீங்க ஆன்லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்த்து ரீகால் பண்ணி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுமா? எல்லாருமே கையில தண்ணி வச்சிருக்கீங்களா? கொஞ்சமா தண்ணி ஒரு சிப் மட்டும் குடிச்சுக்கோங்க. ஒரு சிப் மட்டும் தண்ணிய வாயில வச்சுட்டு டோட்டலா வாய்க்குள்ள தண்ணி வச்சு ரொட்டேட் பண்ணணும். கொஞ்சமா எடுங்க, நிறைய ஊத்துனீங்கன்னா செய்ய முடியாது. கொஞ்சமா வச்சுட்டு நல்லா வாயை வந்து கூகுள் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க. லட்சுமி மேம் அவங்க செய்வாங்க. கமெண்ட்ல என்ன இருக்குன்னா, வாழ்க வளமுடன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமெண்ட்குள்ள அவங்க வருவாங்க. லட்சுமி மேம் பாத்துக்கோங்க. தண்ணிய வாயில வச்சுட்டு ஃபுல் ரொட்டேஷன்ஸ். ஃபுல் ரொட்டேஷன் வாய்க்குள்ள தண்ணி வச்சுட்டு நம்ம பண்றோம். அடுத்து சைட்ல பண்றது. அடுத்து லெஃப்ட். அடுத்து ரொட்டேஷன் 3 மினிட்ஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்ல வச்சு பண்றது, மவுத்ல, லிப்ஸ் கிட்ட. அதுதான் கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா பண்ண முடியும். ஏன்னா இது பண்ணும்போது நம்மளுக்கு சலைவா வந்து ஆக்டிவேட் ஆகும். சோ சலைவா நிறைய நம்மளுக்கு வரும்போது எக்ஸஸா நம்ம வாய்க்குள்ள தண்ணி வரும்போது செய்ய முடியாது. நம்ம துப்புற மாதிரியே வரும். அதனால கொஞ்சமா தண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்ய செய்ய செய்ய
உங்களுக்கு சலைவா கிளான்ஸ் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். இது நான் செய்யும்போது உங்களுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்றேன். நீங்க செஞ்சுட்டே கேட்டுட்டே இருங்க. இது நம்ம செய்யும்போது நம்ம பாடியில சலைவா கிளான்ஸ் ஃபங்க்ஷன் நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகும். ஸோ நம்ம சலைவா கிளான்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுக்கெல்லாம் உதவுதுன்னா, நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்ட பேலன்ஸ் பண்றதுக்கு உதவுது. நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய கங்கா நீர் நம்மளுடைய சலைவா தான். அந்த சலைவா நம்மளுக்கு ப்ராப்பரா இருந்தது அப்படின்னாவே நம்ம உடம்புல ஹீட் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது. சலைவா நம்மளுக்கு காலையில ப்ராப்பரா நம்மளுக்கு ஃபங்க்ஷனிங் வரணும். நம்மளுடைய ஹீட்ட குறைக்கும். ஹீட்னால உருவாக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கண்ட்ரோலேஷன் பண்ணும். ஹீட்னால என்னென்ன விஷயம்லாம் வரும் அப்படின்னா, லிவர்ல வரக்கூடிய ப்ராப்ளம் ஹீட்னால தான் எக்ஸஸ் ஹீட்னால உருவாகுது. அல்சர் ப்ராப்ளம் எக்ஸஸ் ஹீட்டு, கர்ப்பப்பை புண்ணு எக்ஸஸ் ஹீட்டு. ஸோ இந்த ஹீட் எக்ஸஸ் ஆகும்போது ஒரு புண்ணு உருவாகி ஒரு கட்டியா மாறும்போது நம்ம உடம்புல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இது ஃபேஸ்க்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் நம்மளுக்கு மாறும். நம்ம ஃபேஸ்ல இருக்கிற கொலாஜன்ஸ் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கின் டைட்டனிங் ஆகும். கண்டினியூ பண்ணுங்க சார். ரொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இதனால பிளாக் சர்க்கிள்ஸ் நம்மளுக்கு ஐசைட்ல வரும் பாத்தீங்களா, அது மாறும். கண்ணு வந்து கிளியரா தெரியும் ஹீட்டை குறைக்கும் போது. ஸோ இஎன்டி கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகும். த்ரோட் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷனிங் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பாடி ஹீட்டை குறைக்கும் போது நம்மளுக்கு இருக்கும். காலையில பிரஷ் பண்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆயில் புல்லிங் பண்ணுவீங்க. யாருக்காவது எண்ணெய் வந்து பண்றதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆயில் பிசு பிசுன்னு இருக்கு, உங்களுக்கு வாயில வைக்க பிடிக்கல அப்படின்னா வாட்டர் புல்லிங் பண்ணலாம் தாராளமா. ஸோ எது எடுத்தாலும் சரி, ஆயில் புல்லிங் பண்ணாலும் சரி, வாட்டர் புல்லிங் பண்ணாலும் 3 மினிட்ஸ் பண்ணணும். ஆயில் புல்லிங் பண்றவங்க வந்து சாதாரணமா நல்லெண்ணெய் வச்சு பண்றது ஓகே, எல்லாருமே பண்ணலாம், காமன் தான். செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் வாயில வச்சுட்டு ரொட்டேட் பண்ண பல்லும் நம்மளுடைய கம்ஸ் ஊனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஊன்ல இருந்து ரத்தம் வரும் பாத்தீங்களா, கம் ப்ளீடிங்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த இது பண்ணும்போது வராது. ரொம்ப நல்லா இருக்கும். நாக்குல வாயில எல்லாம் மவுத் அல்சர்ன்னு சொல்லி வாய்ப்புண்ணு வரும்ல, அதுவும் இதுல வராது. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆயில் பண்றதுக்கு பிடிக்காதவங்க வாட்டர் புல்லிங் பண்ணிக்கலாம். வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஆயில் புல்லிங் பண்ணுங்க. மத்த டேஸ்ல வாட்டர் புல்லிங் பண்ணுங்க. உங்களுக்கு அது பேலன்ஸ்டா ஆகும். இதே இது தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, சைனஸ் இருக்கு, மைக்ரைன் ஹெட்டேக் இருக்கு, செர்விக்கல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, தலை சுத்து இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சுக்கு தைலம்னு ஒரு தைலம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இது பண்ணலாம். இப்ப நம்ம வாயில ஊத்தி குகிள் பண்றோம்ல, சோ இந்த இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஆயிலுக்கு வந்து சாதாரணமா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாம சுக்கு தைலம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த சுக்கு தைலத்தை வாயில ஊத்தி பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அது பண்ணீங்கன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லா சப் பண்ணி எடுத்துரும். சைனஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சுக்கு தைலம். ஓகே. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுங்க. முடிய போகுது. உங்களுக்கே ஃபீல் ஆகுதா? உங்களுக்கு வாயில இருக்கிற அந்த வாட்டர் வந்து ஹீட் ஏறது வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? சோ ஹீட் ஆகுது அப்படின்னா, நீங்க கீழ போய் வெளிய துப்பிட்டு வந்துருங்க. சோ ரெகுலரா பண்ணீங்கன்னா அந்த ஹீட் குறைய ஆரம்பிச்சுரும். நல்லா மொரடிச்சு ஹீட் ஏறும். நம்மளுடைய கம்ஸ், நம்மளுடைய டீத், பல்லு எல்லாமே வந்து என்ன ஆகும்னா, அந்த அதுல இருக்கிற காரத்தன்மைன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர்ல படியும் பாத்தீங்களா பல்லுல, அது ஃபுல்லா ரிமூவ் ஆயிரும். சோ இது பண்ணலாம். இதுல வந்து இன்னும் ஒரே ஒரு குட்டி ஹைலைட் என்ன பண்ணலாம் பல்லுக்கு அப்படிங்கும்போது, ஆ நம்மளுடைய பல்லையும் ஊனையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கூரப்புன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளை கலர்ல இருக்கும். தைப்பொங்கலுக்குலாம் நம்ம வாசல்ல கெட்டுவோம்ல, ஒரு குட்டியா வெள்ளை கலர்ல பூ இருக்கும். கூரப்புன்பாங்க. ஆ வேற என்ன பேர் சொல்லுவாங்க? அதுக்கு நெறைய பேர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாரி பேர் சொல்லுவாங்க. ஆ வெள்ளை கலர்ல இருக்கும் பாக்குறதுக்கு. காத்து மாரி இருக்கும். அந்த பூ வந்து தைப்பொங்கலுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அந்த பூவ வந்து ஒரு பிஞ்ச் உருவி, அத வாயில போட்டு நல்லா மெல்லணும். மென்னுட்டு, அது வந்து தண்ணியா மாறி துப்புறாப்புல வரும். அத துப்பிறணும் அடுத்து. அத துப்பிட்டோம் அப்டின்னா, உங்களுடைய ஊனும், பல்லும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பல்லுல நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எல்லோ கரை படியும் பாத்தீங்களா? காஃபி குடிச்சா வர்ற கரை, பான் பிராக் போட்டா வர கரை. அந்த கரைய ஃபுல்லா அது எடுத்து விட்டுரும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப கரை யாராவது பல்லுல அதிகமா இருக்குன்னா, ஒரு கன்டினியூஸா 3 to 5 டேஸ் பண்ணீங்கன்னா, அந்த கரைய ஃபுல்லா எடுத்து விட்டுரும். அத மென்னு துப்பிறணும். அடுத்து வாய கொப்பளிச்சிரணும். அந்த மாரி எடுத்து விட்டுறணும். இல்ல கரைலாம் இல்ல, பல்லு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஸ்ட்ரென்த்தன் இல்லாம இருக்கு அப்டின்னீங்கன்னா, வாரத்துல 1 நாள், 2 நாள் அந்த கூரப்பூவ வந்து நல்லா மென்னுட்டு ஒரு 3 நிமிஷத்துலருந்து 5 நிமிஷம் நல்லா சக்கு சக்குன்னு மெல்லணும். மென்னு தண்ணியா வரும்போது துப்பிட்டோம் அப்டின்னா, உங்க பல்லு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம உடம்புல பல்லு வேணுமா? வேண்டாமா எல்லாத்துக்கும்? என்ன வயசானாலும் சாப்பிடறதுக்கு பல்லு வேணும்ல?
சோ ஃபேஸ்க்கு சொல்ல ஆரம்பிச்சு நான் இப்ப பல்லுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? நம்மளுடைய முக அமைப்புல பல்லு இருந்தாதான் முக அமைப்பு கரெக்ட்டா இருக்கும். பல்லு இல்லைன்னா முகம் வந்து என்ன ஆயிரும்? போயிரும். சரியா? பல்லு இல்லைன்னா சொல்லு இல்லைன்னு சொல்லுவாங்க. பல்லு இல்லைன்னா நம்ம பேசும்போது தெளிவான வார்த்தைகள் நம்மளுக்கு வராது. அததான் செய்யணும். யாரும் கையில கூரப்பு எடுத்தீங்கன்னா, தயவு செய்து மியூட்ட ஓப்பன் பண்ணி சொல்லுங்க. அப்பனா தான் கேட்கும் எல்லாத்துக்கும். நீங்க வெறும் செடிய காமிச்சீங்கன்னா யாருக்கும் தெரியாது. சோ நம்ம வீட்டு வாசல்ல காஞ்சு தொங்கும் பாத்தீங்களா? எங்க வீட்ல இல்ல. கீழ போட்டாங்க போல. சோ கூரப்பூ வந்து சிறுபிள்ளை அப்படிம்பாங்க. சிறுகண் பிள்ளை அப்படிம்பாங்க. யூடியூப் இதுல போட்டீங்கன்னா பேர் வந்து சிறுகண் பிள்ளைம்பாங்க. ஒரு சில இடத்துல கூரப்பூம்பாங்க. வெள்ள கலர்ல காஞ்சிருக்கும். காஞ்ச பூவே நீங்க எடுத்து வாயில போட்டு மென்னு துப்புனீங்கனாலும் சரியா இருக்கும். அந்த சிறுகண் பிள்ளையோட செடி, வேர் எல்லாத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்குன்னு வேக போட்டு, அ தண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது. கிட்னி ஸ்டோன் வந்தாலும் கரைஞ்சு போகும். அது வந்து நல்லா உஷ்ணத்த கூட்டும். கிட்னில சிறுநீரகத்துல இருக்கிற உள் உஷ்ணத்த வந்து சிறுகண் பிள்ளை வந்து குறைச்சு குடுக்கும். சோ நம்மளுடைய சிறுநீரகத்த எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு இடுப்புக்கு கீழ இருக்கிற நரம்பு மண்டலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? எல்லாரும் துப்பிட்டு வந்துரலாமா? முடிஞ்சுச்சு. டைமிங் முடிஞ்சுச்சு. தண்ணிய துப்பிட்டு வந்துருங்க. எவ்வளவு சூடா இருக்குன்னு பாருங்க தண்ணி. எல்லாருக்குமே இன்னும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துர்றேன். நல்ல ஹீட் ஏறுது. சோ அதனால என்ன பண்ணுங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு போய் குளிச்சீங்க அப்படின்னா, உடம்புல இருக்கிற உஷ்ணம் குறையும். நம்மளுக்கு பிரஷர் வராது. சன்ஸ்ட்ரோக் வராம இருக்கும். அதே மாரி இது வந்து குளிக்கும்போது நம்ம இந்த மாரி இது பண்ணலாம். குளிக்கும்போது தண்ணிய வாயில வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொப்பளிச்சுட்டே இருந்துட்டு, நம்ம பாத் முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணிய துப்பிட்டு வந்தோம்னாலும், உடம்புல ஹீட் வந்து வேகமா குறையும். நல்லா இருக்கா? யார் யாருக்கெல்லாம் சூப்பரா இருக்கு? வா ஹீட் குறைஞ்சு கண்ல இருக்கிற சூடு குறையுதுங்கிறத சொல்லுங்க. கண்ல இருக்கிற சூடு குறையுதா? ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் சிம்பல் காமிங்க போதும். ஓகே. உங்க ஃபேஸே பிரைட்டா ஃபீல் பண்றீங்களா? ஓகே. அடுத்தது பண்ணுவோமா? அடுத்தது ஸ்பூன் எடுத்துக்கோங்க. என்ன பார்க்காதீங்க. லட்சுமி மேம் பாருங்க. நான் வந்து ஸ்பீச் தான் குடுக்க போறேன். அவங்க தான் டெமோ குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்து அதோட ல் டிப் நம்ம கைப்பிடி பிடிப்போம்ல, அந்த இடத்த நம்ம 2 உதடுக்கு நடுவுல வைக்கணும். பல்ல கடிக்கக் கூடாது. பல்லுல வைக்கக்கூடாது. உதடுக்கு நடுவுல வைக்கிற மாரி வச்சுக்கோங்க. அப்ப வைங்கப்பா. அப்ப அது கிடையாது. கைப்பிடி. அந்த இடத்த. உதடுக்கு நடுவுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிமிர்ந்து உட்காருங்க எல்லாருமே. நிமிர்ந்து உட்காரணும். தலைய தூக்கக் கூடாது. முதுகு தண்டுவடத்த நிமிர்த்தி உட்காரணும். இல்லன்னா பின்னாடி முதுகு தண்டுவடத்துக்கு கீழ ஒரு குட்டியா தலாணி மாரி பில்லோ செட் பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துருப்பீங்க. ம். அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிருங்க. 30 செகண்ட் வச்சிருக்கணும். உங்களுடைய உதடுல பிடிங்க. பல்லுல பிடிச்சீங்கன்னா வாய் வலிக்கும், பல்லு வலிக்கும். உதடு 2 உதடுக்கு நடுவுல பிடிங்க. அதே மாரி உங்களுடைய டீஸ்பூன் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாவே எடுத்துக்கோங்க. திக்கா பிடிச்சீங்கன்னா உதடும் வலிக்கும். அதனால வெயிட்டா எடுக்காதீங்க. டேபிள் ஸ்பூன் எடுக்கிறத விட ஜஸ்ட் சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஈஸியா இருக்கும். 2 உதடுக்கு நடுவுல ஸ்பூன் வச்சுக்கோங்க. நெறைய பேர் இருக்கீங்க குரூப்ல. கொஞ்சம் வீடியோஸ்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல? கொஞ்சம் பேர் தான் வீடியோஸ்குள்ள வர்றீங்க. மெதுவா கையில ஸ்பூன் எடுத்துருங்க. எடுத்துட்டு லிப்ஸ லைட்டா ரிலாக்சேஷன் பண்றதுக்கு இப்படி லிப்ஸ மூவ்மெண்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. மூவ்மெண்ட் பண்ணி குடுத்துருங்க. ஆ. ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது. மறுபடியும் ஸ்பூனோட ஹேண்டில்ஸ் தான் வைக்கணும். வச்சுக்கோங்க. வச்சுட்டு லிப்ஸ வச்சுட்டே அப் அண்ட் டவுன் பண்றோம். அப் அண்ட் டவுன். ஆ கைப்பிடியோட நுனிப்பகுதிய வந்து வாய் உங்களுடைய உதட்டுல வச்சுட்டு மேலேயும் கீழேயும் மெதுவா தூக்கி இறக்குங்க. ஸ்பீட் எடுக்காதீங்க. ஸ்பீட் எடுத்தீங்கன்னா உங்க உதடு வலிக்கும். வலிக்காத அளவுக்கு ரிலாக்ஸ்டா பண்ணுங்க. மேலேயும் கீழேயும் மெதுவா தூக்கி இறக்குங்க. மெதுவா தூக்கி இறக்குங்க. எல்லாமே டைமிங் தான். கவுண்ட் கிடையாது. 30 செகண்ட். மெதுவா தூக்குங்க. மெதுவா கீழ இறக்குங்க. எவ்வளவு தூரம் மேல ஏத்த முடியுமோ மேலயும் ஏத்துங்க. கீழ இறக்க முடிஞ்சவங்க கீழ இறக்குங்க.
போதும். அடுத்து கையில எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துருங்க. லிப்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லிப்ஸ்ல என்ன மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தா ஃப்ரீ ஆகுமோ அந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஸ்பூனோட ஸ்ட்ரைட் லைன் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஸ்லோவா தலை தூக்கி கொடுங்க மேல. மேம் ஸ்பூனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. ஸ்பூன் பதில் நீங்க பென்சில் கூட எடுத்துக்கோங்க. சீனியர் சென்சார் கரெக்ட், அப்பா கரெக்ட். சரண் சார் ஸ்பூனை ஸ்ட்ரைட் லைன்ல வைங்க. வச்சுட்டு மெதுவா தலை தூக்குங்க. தலை தூக்கிட்டு லிப்ஸை லைட்டா டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா லிப்ஸை டைட் பண்ணி தலை தூக்கி வச்சுக்கோங்க. நல்லா கழுத்தை தூக்கி மேல தூக்கி வச்சுக்கோங்க. லைட்டா டிப்ஸை வந்து லிப்ஸை வச்சு ஸ்பூனை டைட் பண்ணி லூஸ் பண்ணுங்க. ஃபிஷ் எப்படி அதனுடைய லிப்ஸை வந்து லைட்டா ஓபன் பண்ணி விடும், அது மாதிரி லைட்டா டைட் பண்ணி விடுங்க. போதும், மெதுவா ரிலாக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 செகண்ட் பண்ணுங்க, போதுமானது. அதுக்கு மேல பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்பூன் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஷார்ப் பண்ணாத பென்சில் இருக்கு பாத்தீங்களா, நியூ பென்சில்ஸ், அதை கூட வச்சுக்கோங்க. இல்ல ஐஸ்கிரீம் குச்சி வரும் பாத்தீங்களா, அதை கூட வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப எப்படி இருக்கு, உங்க சலைவா கிளான்ஸ் நல்லா ஃபங்க்ஷனிங் ஆரம்பிச்சிருச்சா? வாயில உமிழ்நீர் வருதா? உங்க ஃபேஸோட கீழ் தாடை இருக்குல்ல, அதுக்கு ஃப்ரீக்வன்சி பண்ணி கொடுத்துருக்கோம், லிப்ஸுக்கும் இதுக்கும். இது வந்து ஃபேஸ் எக்ஸசைஸ்பாங்க. நம்ம ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய கீழ் தாடையில இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஃபேஸ் கீழே இருக்கிறது, இதை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா தான் ஃபேஸோட மேல் பாக வந்து நம்மளுக்கு கரெக்டா செட் ஆகும். அதனாலதான் நம்ம இந்த இதை பண்ணியிருக்கோம். அது போக நம்ம முகத்துல வந்து அசையக்கூடிய எலும்புன்னு பார்த்தா கீழ்த்தாடை எலும்பு, கீழே இருக்கக்கூடிய தாடையில இருக்கிற எலும்பு மட்டும்தான் ஃபேஸ்ல வந்து அசைக்கூடிய எலும்பு. மத்த எலும்பு நம்மளுக்கு அசையாது. வாயை நம்ம திறந்து மூடும்போது பாருங்க, கீழ் பரிசைக்கூடிய கீழ்த்தாடை மட்டும்தான் வாயை திறந்து மூடும், மேல இருக்கிற தாடை அசையாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம கீழே இருக்கிற கீழே இருக்கிற போஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்து மறுபடியும் ஒரே ஒரு ஸ்டெப், ஸ்பூன் எடுத்துக்கலாமா? மறுபடியும் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒன் மோர் டைம், லாஸ்ட் ஸ்டெப் இது. இந்த ஸ்டெப்ஸ்ல என்ன பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் நம்மளுடைய ஸ்பூனை வந்து ஸ்டிக் மாதிரியே எடுத்துக்கோங்க. திருப்பிட்டு ஸ்பூனை லிப்ஸ்ல வச்சுட்டு இப்ப மேல தூக்கி செஞ்சோம்ல, அதே மாதிரி கீழே இறக்கி கழுத்தை கீழே இறக்கிக்கோங்க. தலை கீழே இறக்கிட்டு, ஸோ கீழே விழக்கூடாது ஸ்பூனு. லூஸ் பண்ணி டைட் பண்ணுங்க. மேல வச்சு செய்யும்போது ஈஸியா இருக்கும் இது. கீழே டவுன் பண்ணும்போது லைட்டா நம்ம லிப்ஸ் ஓபன் பண்ண கீழே ஸ்பூன் விழுந்துரும், விழக்கூடாது. லைட்டா லூஸ் பண்ணணும், டைட் பண்றோம், டைட் பண்றோம். கீழே டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா தலையை இறக்கிக்கோங்க. நல்லா தலையை இறக்கிக்கோங்க. கண் பார்வையும் கீழ் நோக்கி வச்சுக்கோங்க. நல்லா லிப்ஸை லைட்டா லூஸ் பண்ணுங்க, டைட் பண்ணுங்க. கீழே விழக்கூடாது. ஸ்பூன் கீழே விழுந்தா அவுட்டு. நல்லா தலை கீழே இறக்கிக்கோங்கம்மா. கண் பார்வை கீழே இறக்குங்க. நம்மளுடைய கழுத்து சொல்றேன், ஏன்னா ரீசன் காண்டி நம்ம கீழே குனிஞ்சும் செய்யறோம்னு சொல்றேன். நான் குனிஞ்சுக்கோங்க. யாரும் போனை பார்க்காதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு தெரியாம செய்றீங்கன்னா நான் டக்குன்னு அவங்களுடைய நேம்ஸ்ல கூப்பிடுவேன். அதனால எல்லாரும் தலை குனிஞ்சுக்கோங்க. கதிரவன் சார் கீழே தலை குனிஞ்சு செய்யுங்க, போனை பார்க்காதீங்க. டவுன். அனுஷியா மேம் நல்லா குனிஞ்சு செய்யுங்க, போனை பார்க்காதீங்க. நம்மளுடைய தொண்டை பகுதியில இருக்கிற சதையை நல்லா அமுக்கி பண்ணணும். போன் பார்க்காதீங்க, கீழே குனிங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்.
போதும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் எடுத்துருங்க. இப்ப நம்ம தலையை தூக்கி செய்யும் போது நம்மளுக்கு கீழ் தாடைக்கு அடியில ஒரு சதை இருக்கும் பாத்தீங்களா? இந்த சதை வந்து லூசனிங் இல்லாம இருக்கிறதுக்காண்டி நம்ம தலையை தூக்கி செஞ்சோம். அதே சமயம் கீழே இறக்கி செய்யும் போது அந்த சதையை நல்லா அமுக்கி இந்த இடத்துல நம்மளுக்கு சலைவா கிளான்ஸ் காதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மசில்ஸையும் நம்ம என்ன பண்றோம், டைட்டனிங் பண்ணணும். அதனாலதான் தலை கீழே இறக்கியும் செஞ்சோம். ஸோ ரைட்டு அப் அண்ட் டவுன் பண்ணியிருக்கோம் ஸ்பூன் வச்சு. ஓகேவா? ஸோ ஸ்பூன் இல்லாம அடுத்து ஒரே ஒரு ஸ்டெப், லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பிட்டு நம்மளுடைய கன்னத்தை மட்டும் என்ன பண்றோம், இப்படி தூக்கி கொடுத்து நிப்பாட்டுறோம். உங்களுடைய தலைய லெஃப்ட் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உங்களோட ஒன் சைட் கன்னத்தை மட்டும் பலூன் மாதிரி கொடுங்க. சின்ன பிள்ளைங்கள நம்ம பண்ணுவோம் பாத்தீங்களா, மக்களம் காட்டுற மாதிரி, மத்தவங்களுக்கு ஒழுங்கு காட்டுவோம்ல, அது மாதிரி தலையை திருப்பிட்டு ஒன் சைடு மட்டும் கன்னத்தை புஷ்ன்னு ஊதிக்கோங்க. ஊதி நிப்பாட்டுங்க. எந்த பக்கம் தலையை திருப்புறீங்களோ அந்த பக்கம் பண்ணாதீங்க, அதுக்கு ஆப்போசிட். இப்ப லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பிங்களா, ரைட் சைட் கன்னத்தை புஷ்ன்னு ஊதி நிப்பாட்டுங்க. தலை குனியாதீங்க, நேரா நிமிர்ந்து உட்காருங்க. சோல்டரை விரிச்சு முதுகுத்தண்டோட தச்சு நிமிர்ந்து உட்கார்ந்து தலை குனியாம தலையை திருப்பிக்கோங்க. ரைட் சைடு நம்ம இப்ப லெஃப்ட் சைட்ல தலையை திருப்பி இருக்கோம். சோ ரைட் சைட் கணத்தை பலூன் மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். நிப்பாட்டுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. நல்லா பலூன் மாதிரி கொண்டு வாங்க. 30 செகண்ட் நிப்பாட்டுங்க. அடுத்து நான் கமெண்ட் கொடுக்குறேன். அடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்து டேன் நம்மளுடைய தலையை டேன் பண்ணி ரைட் சைட்ல டேன் பண்ணிக்கோங்க. கழுத்தை மட்டும் தலைய ரைட் சைட்ல டேன் பண்ணிட்டு நம்மளுடைய லெஃப்ட் சைட்ல இருக்க கணத்தை புஷ்ன்னு கொண்டு வரணும். தலை தூக்கவும் கிடையாது, குனியும் கிடையாது, சாயவும் கூடாது. கோமதி மேம் தலையை உடம்பே சேர்த்து சாய்க்கிறீங்க. ரிலாக்ஸ்டா உட்காந்து பண்ணுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க கழுத்தை. ரொம்பலாம் தலையை திருப்பணும் இல்ல, ஜஸ்ட் தலையை திருப்பிட்டு ஒன் சைடு மட்டும் வாய பலூன் மாதிரி வைங்க. ஆஞ்சநேயருடைய ஃபேஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி கொண்டு வாங்க. ரிலாக்ஸ். ஃப்ரண்ட்ல வந்துக்கோங்க. இப்ப இது ஏன் தெரியுமா கழுத்து பக்கம் திருப்பி செய்யறோம்? சோ கழுத்து பக்கம் தலையை திருப்பி செய்யும் போது நம்மளுடைய இந்த கழுத்துக்கடியில ஒரு நரம்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த நரம்பை வந்து டைட்டன் பண்றதுக்காண்டி தலையை திருப்பிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த பொசிஷன் பண்றோம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ் கொடுத்து காது கிட்ட வரக்கூடிய நரம்பை ஃபுல்லா ஃப்ரீ பண்ணி விடுது. நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல வரும் பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன்ல, சளி பிடிச்சா காது கடியில இருக்கிற ஒரு நரம்பை தேய்ச்சி விடுங்க, உங்களுக்கு சளி சரியா போயிரும்னு சொல்லி கொடுத்துருக்கேனா. காது கடியில ஒரு நரம்பு இருக்கு, அந்த நரம்பை தேய்ச்சி விட்டீங்கன்னா சளி நம்மளுக்கு அங்கதான் கட்டும். அதை தேய்ச்சி விடும் போது அந்த வலி நம்மளுக்கு சளி கட்டுறது வந்து டக்குன்னு சரியாயிரும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுட்டோம்னாவே நம்மளுக்கு ஃபீவரா கன்வே ஆகாம சளி அங்க இருந்து கரைஞ்சு போயிரும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நெறிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, சளிக்கட்டு நம்ம காது கடியில ஒரு நரம்புல நடக்கும். சோ அந்த நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் நம்ம தலையை இப்படி திருப்பி இந்த எக்ஸசைஸ் பண்றோம். அப்ப கழுத்து வந்து என்ன ஆகாது, இப்படி குனிஞ்சிட்டு போகாம நிமிர்ந்து நம்ம கழுத்து தனியா அழகா தெரியும். சோ கழுத்துக்கும் நம்ம கீழ்த்தாடைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து லாஸ்டா ஒரு எக்ஸசைஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஸ்பூன் தேவையில்லை, நம்மளுடைய லிப்ஸ் வச்சு தான் பண்றோம். லிப்ஸ் வந்து நம்ம மீனோட வாய் எப்படி இருக்கும் அது மாதிரி நம்மளோட வாயை வந்து ஃப்ரண்ட்ல இழுத்து வைக்கணும். வச்சுட்டு லிப்ஸை மட்டும் லைட்டா ஓப்பன். மீன் எப்படி அதனுடைய வாயை எப்படி அசைச்சு கொடுக்கும் அதே மாதிரி வச்சுக்கணும். ஆஹா, வாயை நல்லா நீட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லிப்ஸ் ஓபன் பண்ணி வச்சுட்டு உள்ளக்க இழுத்து இழுத்து விடுங்க. நாக்கு வெளியே வரக்கூடாது. பெருமலையா நாக்கு வெளியே வரக்கூடாது. லிப்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், நாக்கு வரக்கூடாது. ரெண்டு லிப்ஸ்க்கு நடுவுல ஒரு சிட்டி நம்ம ஸ்ட்ரா உள்ளக்க போற அளவுக்கு ஒரு கேப் வச்சுக்கோங்க. கதிரவன் சார்னருக்கு கவனிச்சு செய்யுங்க. நம்ம ரெண்டு லிப்ஸ்க்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரா உள்ளக்க போற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஊ அப்படிங்கிற சவுண்ட் கொடுத்தோம்னா நம்ம லிப்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணும்.
அடுத்த ஸ்டெப் வந்து லிப்ஸ வந்து இதே போஸ்டர்ல ஸ்டாப்பிங் பண்ண போறோம். லிப்ஸ வந்து ஃபிஷ்ஷோட லிப்ஸ் எப்படி இருக்கும்? மீனோட உதடு அது மாரி ஊங்கிற மாரி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு லிப்ஸ மட்டும் டைட் பண்ணி ரிலீஸ் பண்றோம். லைட்டா தெரியிற மாரி இருக்கும். மைல்டா தெரியும். தெரியாது நம்ம செய்றது. அந்த அளவுக்கு மட்டும் லிப்ஸ வந்து நல்லா உங்களுடைய மீனோட உதடு எப்படி இருக்கும்? அது மாரி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. லட்சுமி மேம் ஸ்டாப்பிங் பண்றோம். மீனோட உதடு எப்படி இருக்கும்? அதே மாரி நம்மளுடைய வாய இழுத்து வச்சு ஸ்டாப் பண்றோம். லிப்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. மூவ்மெண்ட் கிடையாது. ஸ்டாப் தான். நல்லா எவ்வளவு தூரம் இழுக்க முடியுமோ இழுங்க. கன்னத்துல வந்து நம்மளுக்கு பல்ல விழணும். நம்ம கன்னத்துல ஒரு பல்ல விழும். இழுத்தீங்கன்னா உதட நல்லா இழுத்து கொடுங்க. ஃப்ரண்ட்ல இழுத்து கொடுத்தீங்கன்னா கன்னத்துல ஒரு குட்டி பல்ல விழணும். விளக்க போணும் கன்னம். எல்லாரும் அவரவர் ஃபேஸ அவங்கவங்க கேமரால பார்த்துட்டே பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இல்லன்னா இதெல்லாம் ஃபேஸ் எக்சர்சைஸ் பண்ணும்போது கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க செய்யறது, ஃபீல் பண்றது, பார்க்கறது ஈஸியா இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ். முடிஞ்சிருச்சு. ஃபேஸ் எக்சர்சைஸ் முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கா செய்யறது? சோ ஃபேஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கும் நம்மளுடைய ஃபேஸ்ல மூவ்மெண்ட் மசில்ஸ நம்ம நல்லா மூவ் பண்ணி கொடுத்து எக்சர்சைஸ் பண்றோம் ஃபேஸ்க்கு. நம்ம டெய்லி ஃபேஸ்க்கு மசாஜ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் எல்லா ஸ்டெப்பையும் ஒரு 30 செகண்ட்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும். இனி வந்து ரெக்கார்டிங்க போட்டுட்டு பார்த்துட்டு நீங்க இது பண்ணுங்க. ஜஸ்ட் கரெக்டா நீங்க செய்யறதா இருந்தா 30 செகண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு எடுக்கும்போது மேக்ஸிமம் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிருவீங்க. ரொம்ப டைமிங் கிடையாது. இதுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து நம்ம டைமிங் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வேகமா பண்ணிடுவீங்க. சோ இத வந்து அடுத்த செக்ஷன் கிளாஸ்க்கு வரதாண்டி இந்த எக்ஸர்சைஸ ஃபாலோ பண்ணுங்க. அப்ப எக்ஸர்சைஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா மூவ்மெண்ட்ல இருக்கும். உங்க ஃபேஸ்க்குள்ள சலைவா கிளாண்ட்ஸ் நல்லா ஃபங்க்ஷனிங் வரும்போது உங்க ஃபேஸ்ல இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற ட்ரைனஸ்லாம் கம்மியாகும். த்ரோட் இன்ஃபெக்ஷன், உங்க ஃபேஸ்ல ஸ்கின் ட்ரை இது எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். சோ அடுத்த செக்ஷன் வரதாண்டி இதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த செக்ஷன்ல நம்ம வந்து ஃபேஸ் மசாஜிங் செல்ஃபா நம்ம எப்படி நம்ம ஃபேஸ்க்கு வந்து மசாஜிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற செக்ஷன் அடுத்து நம்மளுக்கு கிளாஸஸ்ல இருக்கும். ஓகேவா? யாருக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா மியூட் எடுத்துட்டு கேளுங்க. யாருக்கு எதுவும் டவுட்னா மியூட் எடுத்துட்டு கேளுங்க. இல்லைன்னா நம்ம லிவிங் பண்ணிக்கலாம். நன்றி மேடம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக முகத்துக்கு உண்டான வர்ம சிகிச்சை சிறப்பாக அளித்த முத்துமாரீஸ்வரி மேடம் அவர்களுக்கும் லட்சுமி மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்னைக்கு நடத்தினதுல செஷன்ல டவுட் இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல கிளியரா இருக்கு. வேற யாரும் எந்த விஷயத்துக்காண்டியும் இண்டிவிஜுவலா கால் பண்ணணும்னா கால் பண்ணுங்க. இதுல முக்கியமான விஷயம் முகவாதம் பேரலிக் ஃபேஷியல் பேரலிக் அப்படிங்கிறவங்களுக்கு பேசிக் வார்ம் அப் எக்ஸர்சைஸ் இதுதான் இருக்கும். முகவாதம் சொல்லுவாங்கல்ல ஃபேஸ்ல வந்து தெரியக்கூடியது பேரலிக் ஃபேஷியல் பேரலிக் அப்படின்பாங்க. அதுக்கு வந்து பேஸ் எக்ஸர்சைஸ் இதுதான். இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல வந்து தெரியாது. அது போக மைல்டா இருந்தா தெரியாது. மைல்டா இருந்தா அவங்க சிரிக்கும்போது ஒரு பக்கம் மட்டும் கண்ண தூக்கும், ஒரு பக்கம் மட்டும் கண்ண இறங்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்குலாம் மைல்டா தான் தெரியும். பார்த்தோனே டக்குன்னு சொல்ல முடியாது. சோ அந்த மாரி இருக்கிறவங்களுக்குலாம் இதுதான் பேஸ் எக்ஸர்சைஸ். இது வந்து பிராக்டிஸ் பண்ண அவங்களுடைய முகவாதம் மாறும். முகத்தோட அமைப்பு ரொம்ப அழகா மாறும். ஃபேஷியல் பேரலிக். ஓகேவா? இது வந்து இனிஷியேஷன் ஸ்டெப் தான். இது எல்லாருமே காமனா பண்ணலாம். பட் முகவாதத்துல இருக்கிறவங்க அப்படின்னா எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்னென்ன மாரி ஸ்டெப் இன்னும் எவ்வளவு கவுண்ட் எடுக்கணுங்கிறதுல இது அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கு. அதுக்கு நாங்க சொல்லி தருவோம். இது வந்து நம்ம இப்ப எல்லாருமே நார்மலா இருக்கிறவங்க காமனா நம்ம பண்ணிக்கிற பேசிக் எக்ஸர்சைஸ். ஓகேவா? வேற யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? நம்ம கிளாஸ் செக்ஷன் முடிச்சுக்கலாமா? சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைய செஷன்ல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நம்மளுக்கு டைம் மூவ் ஆகுது. கோமதி அம்மா, ஓகே. யாருக்கும் இல்ல சார். ஓகே. கோமதி அம்மா தேங்க் யூ. வேற எதுவும் நீங்க கேட்கணும்னாலும் இண்டிவிஜுவலா கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி இண்டிவிஜுவலா எதுனாலும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. மேடம் கோமதி அம்மா கேக்குறாங்க.
கோமதிமா மியூட் எடுத்துட்டு வாங்க. சொல்லுங்க மேம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க மேம். அந்த பூ பேர் சொன்னீங்கல்ல மேம், என்னது மேம்? கல்லுல போட்டார பூ ஒண்ணு சொன்னீங்கல்ல, சிறுகன் பிள்ளை பூ. கூரப்பூன்பாங்க, சிறுகன் பிள்ளை பூன்பாங்க, ஓரப்பூன்பாங்க, சம்திங். குப்பையில ஒரு சின்ன வளர்ந்து செடி, கிடக்கும். ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கும்ல மேம்? நீட்டமா இருக்கும், வெள்ளை வெள்ளையா குட்டி குட்டியா பூ வைக்கும். நம்ம தைப்பொங்கல் ஒட்டி நம்ம எல்லாரும் வீட்லயே வாசல்ல கெட்டுவோம். அந்த பூ தாம்மா. காஞ்சிருந்தாலும் அது யூஸ் பண்ணலாமா? காய காய அதுல மெடிசன்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க ஓகேவா? மேம். சரிங்க மேம். ஓகே. ஓகே மேடம், நன்றி, நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூமா. சித்தானந்தம் ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். நன்றி. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கம். சித்தானந்தம் ஐயா அட்மிட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. மேடம் அம்மா வணக்கம். ஒரு நிமிஷம் அவங்க இருங்க, அவங்க இல்ல, மேடம் இல்ல. சரிங்க. ஒரு நிமிஷம்.